கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஆர்சிபியோட இன்ஜூர்டு பிளேயர்ஸோட லிஸ்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ முழுக்க இன்ஜூர்டு பிளேயர்ஸ் மட்டுமே இல்லாம 100% ஃபிட் இல்லாத பிளேயர்ஸும் யார் விளையாண்டுட்டு இருக்கா, இது ஆர்சிபிக்கு சாதகமா அமையுமா பாதகமா அமையுமா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ரொம்ப முக்கியமான ஒரு சீசன். சூப்பரான பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பவுலிங் யூனிட் தான் என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு டவுட். அதுக்கான மிக முக்கியமான ரீசன் முதல்ல நம்ம பார்க்க போறது ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து ஒரு 2-3 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா டாப் 3ல ஆஸ்திரேலியால கண்டிப்பா இந்த ஜெனரேஷன்ல இவர் இருப்பாருங்க. அதுல மாற்றமே கிடையாது. 3D ஃபார்மேட் நீங்க T20க்கு யூஸ் பண்ணலாம், ஓடிஐக்கு யூஸ் பண்ணலாம், டெஸ்ட்டுக்கும் ஒரு செமையான பவுலர். அதுல ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. ஆனா மிக முக்கியமா ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, அவர்கிட்ட இன்ஜுரி தான். ஸோ அவ்வளோ ஃபிட்னஸான ஒரு பிளேயர் கிடையாதுங்க. அவருக்கு அந்த ஃபிட் அப்படிங்கிறதுனால என்னன்னே தெரியாது போல. ஏன் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் ட்ரைனிங் செஷன்லையும் அவர் இருக்கிறது கிடையாது. நிறைய தடவை ஓவர் ட்ரெயின் பண்ணாலும் இன்ஜுரி ஆயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு அவங்க சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட மேஜர் டோர்னமெண்ட்டை லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல மிஸ் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு நாட் ஓன்லி ஐபிஎல் மட்டும் கிடையாதுங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்லேயே பல டோர்னமெண்ட் மிக முக்கியமாக அவர் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் நினைக்கும் போது ஆஸ்திரேலியா ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் ஹேசல்வுட்டோட இன்ஜுரியாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்பவும் இந்த சாம்பியன்ஸ் ஆஃபில் அவங்களோட பேட்டிங் ஸ்கோர் பார்த்தா எக்ஸலண்டா இருக்கு. ஆனால் பவுலிங்ல முழுக்க ஸ்பென்சர் ஜான்சன் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் கிடையாது, அட் த சேம் டைம் பேட் கமெண்ட்ஸும் கிடையாது. குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவரும் அட்டன் பண்ணல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹேசல்வுட்டாவது வந்திருக்கணும். அவரும் பார்த்தோம் அப்படின்னா சொதப்பிட்டாரு. ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய பவுலிங் யூனிட்ல அடியா அமைய போறது அதுதான். ஸோ ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பவுலர், அதில் மாற்றமே கிடையாது. இன்ஜுரி தான் அவருடைய கம்ப்ளைண்ட். சரி ஓகே, ஆர்சிபியில் என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்கேக்கு விளையாடும் போது இன்ஜுரினால வந்துட்டு ஒரு சீசன் பாதிக்கப்பட்டாரு. ஸோ ஆர்சிபிலேயே அது நடந்தது. இப்போ அது மறுபடியும் ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகிற மாதிரி ரிப்பீட் ஆயிருக்குங்க. ஸோ ஆர்சிபியோட முதல் 6 கேம் அவர் விளையாடுறதே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்கிறாரு, இப்போ ஓடுறாரு, பவுலிங் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ்லாம் வருது. இருந்தாலும் அவருடைய ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது. இதே இன்ஜுரியில அவர் மறுபடியும் பயிற்சி பண்ணா அது எக்ஸ்ட்ரா தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 50 days, ஆனால் ஒரு 28-27 நாள் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபி தான் முதல் மேட்ச் விளையாடுறாங்க. முதல் 5 மேட்சாவது குறைஞ்சபட்சம் ஒரு மிஸ் பண்ணுவார். இனிஷியலாகவே அவர் வந்து ஜாயின் பண்ணாருமே விளையாட வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ வந்திருக்கிற தகவல். அதுதான் அவருக்கும் நல்லது, ஆர்சிபிக்கு நல்லது. ஸோ எனிவே ஒரு 6 மேட்சுக்கு மேலே அவர் வர முடியாதுங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் தேடி ஆகணும். அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆர்சிபி. அதில் ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் 2 லுங்கி எங்குடி. அவரும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு இன்ஜுரி பர்சன் தான். ஸோ ஏகப்பட்ட தடவை இன்ஜுரி ஆகும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இப்போ டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்காருங்க. ஸோ ஒரு பவுலிங் நல்லா போடுறாரு, வந்திருக்கு. ஆனால் அவருடைய ஃபுல் ஸ்ட்ரெச் கிடையாது, 100% ஃபிட் கிடையாது. ஒரு 50-60 தான் இருக்கு. ஸோ அவருடைய கண்ட்ரிக்காக ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எப்படியோ பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் மற்றபடி ஆர்சிபிக்கு டெபியூட் பண்ணும்போதும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவரு கொஞ்சம் ஃபிட்டா இருக்க வேண்டியது அவசியம். மேக்சிமம் அவரும் இனிஷியல் லெவலில் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி தோணல. ஏன் அப்படின்னா அவரு ஃபிட்டா இல்லாத பட்சத்தில் ரொமேரியோ செப்போர்ட் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. பேட்டிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு தான் இடம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் 3வது நம்ம பார்க்க போறது நுவான் துஷாரா. நம்ம பார்த்த 3 பேருமே ஆர்சிபி எடுத்து வச்சிருக்க 3 பவுலருமே 100% ஃபிட்டான பவுலர்ஸ் கிடையாதுங்க. இன்ஜுரி மேல இன்ஜுரி. நுவான் துஷாரா பொறுத்த வரைக்கும் 10 ரனாவை எப்படி ஸ்ரீலங்கன் டீம் கொண்டாடுறாங்களோ அதை விடவே கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு பர்சன் தான். அன்பார்ச்சுனேட்லி நிறைய மேட்ச் மிஸ் பண்றதுக்கான ரீசனே அவருடைய இன்ஜுரி ப்ராப்ளம் தாங்க. இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கு. இந்த மலிங்க ஆக்ஷன்ல போடக்கூடிய பவுலர்கள்ல லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா 10 ரனா நுவான் துஷாரா கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பவுலர் தான். ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு செம்மையான ஸ்பெல் போடக்கூடிய பவுலர். மும்பையெல்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னா மெயின் டார்கெட்ல வச்சிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட பவுலர் இன்னைக்கு தேஞ்சு போறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவருடைய இன்ஜுரி தான். ஸோ இப்போதைக்கு ஃபிட்டா இருக்காரா இன்ஜுரியான்னு கேட்டா பெருசா கிரிக்கெட் விளையாடுறது கிடையாது. ஸோ 100% ஃபிட்டும் கிடையாது. ஸோ எனிவே ஓவர் போடுற அளவுக்கு அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இந்த பவுலிங் லைனப்லேயே ஓரளவுக்கு கண்டிப்பா இவர் விளையாடலாம்பா அப்படின்னு சொன்னோம்னா நுவான் துஷாரா தான். இருப்பினும் 1 மாசம் எதுவும் பண்ணாம கம்மான இருக்கிறது தான் ஸோ அவருடைய ஒரு வேலைப்பாடு. ஸோ அது நடந்தது அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபிக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. அதுல மாற்றமே கிடையாது. அண்ட் நம்பர் 4 இவர் ஒரு பேட்ஸ்மேனுங்க, ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் ஸோ எவ்வளவோ வந்துட்டு நம்ம பிரைஸ் பண்ணி பேசியிருந்தோம். இங்கிலாந்து இந்தியா சீரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சொதப்பிட்டாரு. அப்பவே இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் ரெக்கவர் ஆகிறக்கும் ஸோ சில நாட்கள் டைம் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ ஒரு மேக்ஸிமம் நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ண மாட்டாரு. முதல் 3 மேட்சாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஆடாம இருக்கிறதா அவருக்கும் நல்லது. அதாவது மெயின் 3 மேட்ச், அதாவது ஆர்சிபியோட முதல் 3 மேட்ச் யார் கூட வருதுன்னா, சிஎஸ்கே கூட, கேகேஆர் கூட, மும்பை கூட அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் 3 மேட்ச் வருது. அதை அவர் மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அப்படி இல்லைன்னா அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் தேவனும், ஒரு டெவால் பிரேவிஸ், அப்படி இல்லைன்னா ஒரு டேரியல் மிச்சல், ஸோ யார் உள்ள வருவான்னு தெரியல. ஸோ ஆர்சிபி கேம்ப் பேசிட்டு என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ எனிவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்னா பிரேஸ்வெல் இருக்காரு. ஸோ அவரை கூட ரிப்ளேஸ்மெண்ட்டாக போடலாம். இருப்பினும் ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவங்க எல்லாம் இல்லைனா கூட ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் பாதிக்கப்படாதுங்க. ஏன்னா பேக்கப் நிறைய இருக்கு. புவனேஸ்வர் குமார் போடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூட வந்துட்டு நுவான் துஷாரா சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா கூட ஹேசல்வுட் 100% வர முடியல அப்படின்னா கூட வேற யாராவது ஒன்று எடுப்பாங்க. அது போக ஜேக்கப் பெத்தல் இல்லைனா கூட லியாம் லிவிங்ஸ்டன் ஆட வைக்கலாம். ஸோ ஜித்தே சர்மா நிறைய உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கு. இதனால ஸ்குவாட்ல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. பட் இவங்க இருந்தாங்கன்னா 80% பெட்டரா இருக்கிற ஸ்குவாடு 100% கூட பெட்டரா ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மெயின் ஆட்கள் இவங்கெல்லாம் இல்லாம போனா கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.